ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதின நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. விநாயகரினுடைய அருளோடு இந்த நாளை தொடங்கலாம். சந்திரனும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்னி ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி நேயர்களுக்கு இன்னைக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன், தன லாபமாக இருக்கக்கூடிய நாள். விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு சிதறு தேங்காய் உடைங்க. மேஷராசிக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். அலுவலகத்தில் உங்களினுடைய பேரும் புகழும் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபராசி நேயர்கள், பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். இன்றைய நாளில் உங்களினுடைய சங்கடங்கள் தீர சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருப்பது நல்லது. மிதுன ராசினியர்கள், இன்று மிதுன ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் இன்று தீரும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் லாபங்கள் உண்டு. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்று ராசிநாதன் சந்திரன் கன்னி ராசியில சஞ்சாரம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இன்று குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய பிரச்சனைகளில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக உங்களிடத்தில் இருந்து பேசாமல் இருந்தவர்கள் இன்று மீண்டும் குடும்பத்துடன் இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ராசியில் இருப்பது மன போராட்டங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இன்று உங்களுக்கு சுப செய்திகளும் காத்திருக்கிறது. விநாயகரினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு நன்மையை தரும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் மருத்துவ செலவுகளும் விரய செலவுகளும் போகும். புதிய நட்புகளிடமிருந்து இன்றைய நாளில் வியாபார சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை ஒத்தி வைக்கலாம். இன்று உங்களினுடைய கடன் பிரச்சனைகள் தீர சற்று குழப்பங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போன பொருட்கள் இன்று கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வழக்கு விசாரணை இவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பதில்களும் தீர்ப்புகளும் கிடைக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய நாளில் உங்களினுடைய மனக்குறைகள் தீர விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்று உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டு. பெரியோர்களால் இன்றைய நாளில் உங்களுக்கு சில பண வசதிகள் பெறுவதும் மற்றும் சேர வேண்டிய பண பாக்கிகளும் சேரும். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. காலை வேளையில் அரிசி தானம் செய்து விநாயகரை வழிபாடு செய்யவும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்து வந்த ஒரு சில மன பாரங்களும் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும்.
மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் முடிவிற்கு வரும். ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவு வந்து போகலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். மிதுன ராசி அல்லது லக்னத்தில் கிரகங்கள் நீச்சம், ஆட்சி, உச்சம், பகை, நட்பு என்ற ஸ்தானத்தில் கிரகங்கள் அமையும் பொழுது பலன்கள் எப்படி இருக்கும்? மிதுன ராசியில எதுவுமே உச்சம் கிடையாது, எதுவுமே நீச்சம் கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து பகை. ஸோ இப்ப வந்து மிதுனத்துல தான் குரு பகவான் இருக்கார். நம்மளுடைய கோச்சாரத்துல வந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் வந்து புத பகவான். இது வந்து புதனுடைய வீடு அது. ஸோ புத பகவான் அங்க இருக்கும் பொழுது சந்திரனோட சேர்ந்து இருக்கார் அப்படிங்கிறச்சே கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இதே கடகத்துல புதன் இருந்தார்னா அது பகை. கடகத்துல வந்து புதன் வந்து பகை அவரு. ஸோ மிதுனத்துல வந்து பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்கள் இருந்தாலுமே ராகு இருந்ததுன்னா கொஞ்சம் நிறைய மனக்குழப்பங்கள் எல்லாம் வரும். கேது இருந்தால் கொஞ்சம் ஞானம் வரும். அது மிதுனத்திலையும் வரும், கன்னியிலையும் வரும். ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனோ சந்திரனோ அல்லது குரு பகவானோ யார் இருந்தாலும் எந்த நட்சத்திரத்துல இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப மிருகசீரிஷம் நீங்க வந்து சந்திரன் மிருகசீரிஷத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாயும் மிருகசீரிஷத்திலே இருந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கும். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட பெருசா பாதிக்காது அவளுக்கு. இப்ப சூரியன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தால் அவளுக்கு நல்லது இல்லை. ஏன்னா ராகுனுடைய சாரத்தை கொண்டவர் தான் திருவாதிரை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ், குடல் வழி பிரச்சனைகள், அல்சர்ஸ் இருக்கும், வயிறு புண்ணாகும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு நிறைய வரும். புதன் வந்து பாத்தீங்கன்னா அதுல மிருகசீரிஷத்துல இருந்தால் அவளுக்கு ரொம்பவுமே தேக அமைப்பு நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க, கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, புத்தி கூர்மை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். திருவாதிரையில இருந்தா சரியான குழப்பவாதிகளா இருப்பாங்க. அவங்களையும் குழப்பிக்கிட்டு கூட இருக்கிறவங்களையும் குழப்புவாங்க. நீங்க அந்த ஹேண்ட் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படி கிறுக்கி 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 வச்சிருப்பாங்க. ஒரு தெளிவா இருக்காது. ஸோ இந்த திருவாதிரையில வந்து புத பகவான் இருந்தாருன்னா அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புனர்பூசம். புதன் வந்து புனர்பூசத்துல இருந்து அவ உண்மையிலேயே ரொம்ப கிளியர் மைண்டடா இருப்பாங்க. இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவோட இருப்பாங்க. ஆனா சந்திரனும் புதனும் புனர்பூசத்துல இருந்தா ரொம்ப டியூவல் மைண்டடா இருப்பாங்க. அவங்களுக்கே அவங்கள வந்து என்ன அவங்க எப்படி அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நாயகன் பட டைலாக் மாதிரி நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது வந்து புனர்பூசத்துல புதனும் சந்திரனும் இருந்தா அவளை கேட்டுப்பா. அந்த மாதிரி இந்த காம்பினேஷன்ல இப்ப நம்ம மிதுனத்துல வந்து உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்சி மட்டும்தான், புதன் மட்டும்தான். இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஸோ இது ஃபிக்ஸ்டா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா மற்ற ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்கு. பட் மிதுன லக்னக்காரர்கள் உண்மையிலேயே 12 லக்னத்தை எடுத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள். அவங்க எந்த நட்சத்திரத்துல லக்னம் இருந்தாலும் மிருகசீரிஷமோ திருவாதிரையோ வெரி வெரி ஃபேமிலி பாண்டிங், ரொம்ப உழைப்பாளிகள், நல்ல பொறுப்புகளை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ ஒரு பெண் வந்து மிதுன லக்னத்துல இருந்தா கண்ணை மூடிட்டு நீங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லலாம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.